வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு பஸ் டெர்மினஸ் ஒண்ணு அமைச்சு குடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, வேளச்சேரி, ஆதம்பாக்கம், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகள்ல இருக்கிற மக்கள் நீண்ட நாளா ஒரு கோரிக்கை ஒண்ண வச்சு வராங்க. இந்த பகுதியில இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது. இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன பயன்படுத்துற ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் உடைய மிக முக்கியமான ரிக்வெஸ்ட்கள்ல ஒண்ணாவும் இது இருக்கு. வேளச்சேரியில இருக்கிற விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணாங்க. அப்கிரேட்னா பெரிய பஸ் டெர்மினஸ் எல்லாம் மாத்திடல. பட் அங்க இருக்கிற பஸ் ஷெல்டர்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்க. அங்க இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் ஆக்குனாங்க. இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது. ஆனா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர வேண்டிய பஸ் டெர்மினஸ் ப்ராஜெக்ட்ல ஏதாவது ப்ராக்ரஸ் இருந்ததா அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 6 இயர்ஸ் ஓடிப்போன நிலையில, எம்டிசி உடைய அஃபிஷியல்ஸ் இந்த சைட்ட வந்து ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன்ல அஃபிஷியல்ஸ் இங்க ஒரு பஸ் டெர்மினஸ் பிளஸ் டிப்போ அமைக்கிறதுக்கு எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்படும், ஆப்பரேஷனல் ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்கும், கம்யூட்டர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை இவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு பஸ் டெர்மினஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எம்டிசி பிளான் ஒன்று பண்ணாங்க. பட் அவங்களுடைய முயற்சிக்கு அந்த டைம்ல எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. ஏன்னா நிறைய ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட கோஆர்டினேட் பண்ண வேண்டிய தேவையானது இருந்தது. இப்படி கோஆர்டினேட் பண்றதுல நிறைய டிலே இருந்த காரணத்தினால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஓவர் த டைம் பீரியட் இதை அப்படியே டிராப்புமே பண்ணிட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அஃபிஷியல்ஸ் வந்து இந்த சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கிறது கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ரிவைவ் ஆக போகுது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவா காட்டுது. இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஒரு 6.5 ஏக்கர் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் செலவுல இந்த பஸ் டெர்மினஸ் ஆனது வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்த பஸ் டெர்மினஸ்க்கு இவங்க வைக்கிற ப்ரப்போசலை வச்சு பார்க்கும்போது இந்த பஸ் டெர்மினஸ் ஆனது அமைக்கப்பெறும் பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 16 பஸ் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா பஸ் டெர்மினஸையுமே மாடர்னைஸ் பண்ணி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டி வராங்க. அதே மாதிரி இந்த பஸ் டெர்மினஸ்லயுமே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆனது இருக்கும். அபார்ட் ஃப்ரம் ரெகுலர் பஸ்ஸஸ் நிறைய ஸ்மால் பஸ்ஸஸை இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பண்டிகை, ஒரு விடுமுறை நாள் அப்படின்னா இங்க இருந்து வெளியூருக்கான பஸ்ஸஸை ஆப்ரேட் பண்ணவும் எம்டிசி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வேளச்சேரி விஜயநகர் பகுதியில் ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய ஃபிளைஓவர்ஸ் அண்ட் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு காரணத்தினால விஜயநகர் ஜங்ஷன் பகுதியில் கண்டிப்பா டிராஃபிக் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஆனா ரொம்பவே பஸ்லிங்காகவும் சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்செக்ஷனாக இருக்கிற வேளச்சேரிக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது அப்படின்னு தான் பதில் வருது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனது வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் அது பல மடங்கு உயர்த்தும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வேளச்சேரி வரைக்கும் இருந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸை சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் பஸ்ஸஸ்க்கான ஒரு டெர்மினஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆதம்பாக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட், புழுதிவாக்கம் போன்ற பகுதிகளில் லோக்கல் கனெக்டிவிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் வேளச்சேரி அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இன்டர்செக்ஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓவரால் கனெக்டிவிட்டியுமே அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆனது இன் ஃபியூச்சர் எப்படி நகரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதே மாதிரி நம்ம சென்னையில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.